குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம லாஸ்ட்டு கிளாஸில் ஜியாகிரஃபி ஃபஸ்ட் லெசன் பார்த்தோம். யூனிவர்ஸ் அண்ட் சோலார் சிஸ்டம் லெசனில் நம்ம லாஸ்ட்டில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா மார்ஸ் பிளானட் பற்றி பார்த்தோம், அதுக்கப்புறம் ஜூபிட்டர் பற்றி பார்த்தோம், அதுக்கப்புறம் சாட்டர்ன் பற்றி பார்த்தோம். இந்த 3 பிளானட் பற்றி நாம் பார்த்தோம். மார்ஸ் அப்படின்னா செவ்வாய்னு அர்த்தம். இதை வந்து த ரெட் பிளானட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இரும்பு ஆக்சைடு அதிகமாக இருக்கிறனால இதை வந்து ரெட் பிளானட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு 2 நேச்சுரல் சேட்டலைட் இருக்குது, ஃபோபஸ், டீமஸ் அப்படின்ட்டு. அடுத்தது நம்ம வந்து ஜூபிட்டர் பார்த்தோம். த லார்ஜஸ்ட் பிளானட் இந்த சோலார் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம ஜூபிட்டரை குறிப்பிடலாம். இந்த ஜூபிட்டர் வந்து ரோமானியருடைய முதன்மை கடவுள் ஜூபிட்டர் பெயரால் அழைக்கப்படுறது. அதுக்கு பிறகு இந்த பிளானட்டில் வந்து பார்த்தோம் இந்த கோளில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 67 துணைக்கோள்கள் இருக்குது, நேச்சுரல் சேட்டலைட் இருக்குது. அதில் மிகப்பெரிய சேட்டலைட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கனிமீடு அப்படிங்கிற நிலாவை குறிப்பிடலாம். அதுக்கடுத்து சாட்டர்ன் பிளானட் வந்து பார்த்தோம்னா ரிங்டு பிளானட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிளானட் வந்து ரோமானிய வேளாண்மை கடவுளோட பெயரால் சாட்டர்ன் சொல்லிட்டு அழைக்கப்படுது. இதில் வந்து பல பெரிய வளையங்கள் இந்த கோளை சுற்றி காணப்படுகிறது. இதில் 62 துணைக்கோள்களை வந்து கொண்டு இருக்குது. இந்த பிளானட்டில் வந்து மிகப்பெரிய நேச்சுரல் சேட்டலைட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டைட்டன் அப்படிங்கிற நேச்சுரல் சேட்டலைட்டை குறிப்பிடலாம். இந்த 3 பிளானட் பற்றி நாம் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது யுரேனஸ், நெப்டியூன், இது 2 பற்றியும் பார்க்கலாம். யுரேனஸ், த சம்மர் சல்யூட்டிங் பிளானட். யுரேனஸை வந்து உருளும் கோள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் வந்து உருளும் கோள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கோள் வந்து பார்த்தோம் அப்படின்னா மற்ற கோள்களில் இப்போ நம்ம பூமியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 23.5 டிகிரி சாய்வாக சுற்றிட்டு வருது. ஆனால் மற்ற கோள்களை போல் அல்லாமல் இந்த கோள் வந்து ஏறத்தாழ படுத்துக்கொண்டே சுழல்றதுனால இதை வந்து உருளும் கோள் அப்படின்னு உருண்டுக்கிட்டே சுற்றுது சூரியனை. அதனால் இதை வந்து உருளும் கோள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இதனுடைய ஒரு பகுதி வந்து இரவாகவும் மற்றொரு பகுதி பகலாகவும் இருக்கும். அதாவது இது 42 வருடங்கள் வந்து இந்த ஒரு பகுதி வந்து இரவாகவும் இன்னொரு 42 வருஷத்துக்கு அந்த பகுதி வந்து பகலாகவும் தொடர்ந்து நீடிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் வந்து கருதுகிறாங்க. யுரேனஸ் இஸ் 7th பிளானட் ஃப்ரம் த சன். இந்த யுரேனஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 7வது இடத்துல சூரியன்கிட்ட இருந்து 7வது இடத்துல அமைஞ்சிருக்கு. It was the first to be discovered with a telescope by the astronomer William Herschel. இதை வந்து முதல்ல தொலைநோக்கியால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் கோள். எப்போ கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா 1781 வில்லியம் ஹெர்சல் அப்படிங்கிற ஒரு வானியல் அறிஞரால் இந்த கோள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. அதாவது இந்த கோள் வந்து பிடிக்கும் வரைக்கும் நம்ம சனி பிளானட் இப்போ இதுக்கு முன்னாடி பிளானட்டில் வந்து நான் என்ன பார்த்தோம், சாட்டர்ன் பற்றி பார்த்தோம் இல்லையா. அந்த சாட்டர்ன் பிளானட்டோடையே சூரிய மண்டலம் வந்து முடிவடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கருதுனாங்க. அதுக்கப்புறம் இந்த கிரகம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு இந்த கிரகம் சூரிய மண்டலத்தினுடைய விட்டத்தை வந்து 2 மடங்கு பெரிதாக்கியது. அதாவது சூரியனிலிருந்து சனிக்கோள் வரைக்கும் இருக்கக்கூடிய அளவு தூரம், அந்த தூரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சனிக்கோளுக்கும் இந்த யுரேனஸ் கோளுக்கும் இடையே அதே டிஸ்டன்ஸ் வந்து காணப்படுது. அதனால தான் இது வந்து இந்த கிரகம் வந்து சூரிய மண்டலத்தினுடைய விட்டத்தை வந்து 2 மடங்காக பெரிதாக்கியது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. இட் அப்பியர்ஸ் க்ரீன் டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் மீத்தேன். இதில் வந்து மீத்தேன் வாயு வந்து அதிகமாக இருக்கிறதுனால இந்த கோள் வந்து பச்சை நிறமாக காட்சியளிக்குது. இந்த பிளானட்டில் வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய அட்மாஸ்பியரில் வந்து 83% ஹைட்ரஜன் இருக்குது, 15% ஹீலியம் இருக்குது, 2% வந்து மீத்தேன், ஹைட்ரோ கார்பன் இதெல்லாம் வந்து கொண்டு இருக்குது. மீத்தேன் இருக்கிறதுனால தான் இதில் வந்து இந்த கோள் வந்து பச்சை நிறத்தில் காட்சியளிக்குது. இட் இஸ் நேம்டு ஆஃப்டர் த க்ரீக் காட் ஆஃப் த ஸ்கை. இந்த பிளானட்டுக்கு வந்து யுரேனஸ் அப்படிங்கிற பெயர் எதனால் வைக்கப்பட்டது அப்படின்னா கிரேக்க விண் கடவுளுடைய பெயரால் இந்த பிளானட்டுக்கு யுரேனஸ் அப்படின்ட்டு பெயர் சூட்டப்பட்டது.
இந்த பிளானட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கேசியஸ் பிளானட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அப்போ வந்து ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன் இது 4 பிளானட்டுமே வந்து கேசியஸ் பிளானட் அப்படின்னு சொல்லுவாங்க. வாயுக்கோள்கள், வாயு கிரகங்கள்னு சொல்லுவாங்க. இதில் வாயு கிரகங்களில் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கக்கூடிய பெரிய பிளானட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம ஜூபிட்டரை குறிப்பிடலாம். செகண்ட் இருக்கக்கூடியது எது பார்த்தோம் அப்படின்னா சாட்டர்னை குறிப்பிடலாம். அப்போ தேர்டு பிளேஸில் இருக்கக்கூடிய வாயு கிரகங்களில் தேர்டு பிளேஸில் இருக்கக்கூடிய பிளானட் எது அப்படின்னா இந்த யுரேனஸை வந்து நாம் குறிப்பிடலாம். It rotates on its axis from east to west like Venus. நம்ம ஏற்கனவே வீனஸ் படிக்கும் பொழுது பார்த்தோம். இந்த யுரேனஸ் பிளானட்டும் வீனஸ் பிளானட் வந்து எப்படி ரொட்டேட் பண்ணுது அப்படின்னா ஃப்ரம் ஈஸ்ட் டு வெஸ்ட்டு, அதாவது கிழக்கிலிருந்து மேற்காக சுற்றுது. அதனால் இந்த 2 பிளானட்லேயும் வந்து மேற்கே சூரியன் உதித்து கிழக்கே மறைவது போல் காட்சியளிக்கும். இந்த 2 பிளானட் தவிர மற்ற பிளானட் எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வெஸ்ட் டு ஈஸ்ட்டு டைரெக்ஷனில் சுற்றுது. அதனால தான் நம்மளுக்கு வந்து பூமி எர்த் பிளானட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிழக்கே சூரியன் உதித்து மேற்கே மறைவது போல் காட்சியளிக்கிறது. Its axis is tilted so much that it appears to orbit the sun on its sides like a rolling ball. இந்த பிளானட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கடிகார சுற்றில் சுற்றுது. இதனுடைய அச்சு வந்து மிகவும் சாய்ந்து காணப்படுவதனால தான் இது எப்படி சுற்றுதுன்னு சொன்னோம், உருண்டுக்கிட்டே சுற்றுது. அதாவது அதனுடைய சுற்றுப்பாதையில் வந்து உருண்டோடுவது போல் காட்சியளிக்குது. இப்போ நம்மளுடைய பூமி வந்து பார்த்தோம் அப்படின்னா 23.5 டிகிரி சாய்ந்து சுற்றுது. ஆனால் இந்த பிளானட் வந்து தன்னுடைய அச்சில் ரொம்ப சாய்ந்து காணப்படுறதுனால இதனுடைய சுற்றுப்பாதையில் வந்து உருண்டோடிகிட்டே சுற்றி சூரியனை சுற்றி வருவது போல் இருக்குது. அதனால தான் இதுக்கு வந்து உருளும் கோள் அப்படின்னு சொல்கிறாங்க. Uranus has 27 natural satellites of which Titania is the largest. இப்போ இந்த பிளானட்டுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 27 நேச்சுரல் சேட்டலைட்ஸ் இருக்குது. அந்த நேச்சுரல் சேட்டலைட்டில் மிகப்பெரியது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டோம் அப்படின்னா இந்த டைட்டானியாவை நாம் குறிப்பிடலாம். இப்போ 1977 வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கோளில் வந்து வளையங்கள் இருக்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த வளையங்கள்லாம் வந்து எதனால் ஆனது அப்படின்னா டஸ்ட் பார்ட்டிகல்ஸு, அதுக்கப்புறம் ஐஸு பனிக்கட்டிகள், அதுக்கப்புறம் பெரிய பெரிய பாறைகள், கல் பாறைகள் இதால் ஆனது தான் இந்த வளையங்கள். இந்த வளையங்களில் வந்து ஒரு சில வளையங்கள் வந்து எவ்வளோ அகலமுடையதாக இருக்குது அப்படின்னா 2500 கிலோமீட்டர் அகலமுடையதாக இந்த வளையங்கள் காட்சியளிக்குது. சரி, இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிற பிளானட் எது அப்படின்னா நெப்டியூன் பற்றி பார்க்கலாம். த கோல்டஸ்ட் பிளானட் அப்படின்னு சொல்லுவாங்க, குளிர்ந்த கோள்னு சொல்லுவாங்க. எதனால் வந்து குளிர்ந்த கோள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இது வந்து சூரியனில் இருந்து ரொம்ப அதிகமான தொலைவில் இருக்கனால இதை வந்து குளிர்ந்த கோள், த கோல்டஸ்ட் பிளானட் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. நெப்டியூன் இஸ் த 8th and the farthest planet from the sun. அதாவது ரொம்ப தொலைவில் இருக்கக்கூடிய கோள் அப்படின்னும் சொல்லலாம். அதுக்கப்புறம் 8வது பிளேஸில் இருக்கக்கூடிய கோள் அப்படின்னும் இந்த நெப்டியூன் பிளானட்டை நாம் குறிப்பிடலாம். இது எப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா 1846 இந்த நெப்டியூன் பிளானட் வந்து கண்டுபிடிச்சாங்க. இது வந்து ஒரு முறை சூரியனை சுற்றி வருவதற்கு, அதாவது நெப்டியூன் பிளானட் வந்து 1846 கண்டுபிடிச்சாங்க இல்லையா, அந்த டைமில் இருந்து சூரியனை வந்து ஒரு முறை சுற்றி வருவதற்கு எப்போ சுற்றி வந்து கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துச்சு அப்படின்னா 2011 ஜூலை 12 அன்னைக்கு சூரியனை ஒரு முறை சுற்றி வந்தது. அதாவது 1846 ஆண்டிலிருந்து 2011 ஜூலை 12 வரைக்கும் அது அவ்வளோ நாள் வந்து சூரியனை ஒரு முறை சுற்றி வலம் வந்திருக்கு. எத்தனை வருடங்கள் வலம் வந்திருக்குன்னா 164.8 வருடங்கள் ஆயிருக்கு. ஒரு முறை சூரியனை சுற்றி வருவதற்கு 164.8 வருடங்கள் ஆயிருக்கு. எந்த பிளானட்டை சுற்றி வர்றதுக்கு? நெப்டியூன் பிளானட் வந்து சுற்றி வருவதற்கு அவ்வளோ ஆண்டுகள் ஆயிருக்கு. இட் இஸ் நேம்டு ஆஃப்டர் த ரோமன் காட் ஆஃப் சி. இந்த பிளானட்டுக்கு வந்து ரோமானிய கடவுளுடைய பெயரை கொண்டு இந்த பிளானட்டை வந்து நெப்டியூன் பிளானட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோளில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பலத்த காற்று வீசும். நெப்டியூன் ஹேஸ் 14 நேச்சுரல் சேட்டலைட்ஸ். இதுக்கு வந்து 14 நேச்சுரல் சேட்டலைட்ஸ் வந்து காணப்படுது.
இந்த 14 நேச்சுரல் சேட்டலைட்ஸில் வந்து மிகப்பெரிய சேட்டலைட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இந்திஸ் பிளானட் நெப்டியூன் பிளானட்டில் பார்த்தோம்னா ட்ரைட்டன் அப்படிங்கிற பிளானட்டை நாம் குறிப்பிடலாம். 14 நேச்சுரல் சேட்டலைட்டில் மிகப்பெரிய சேட்டலைட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ட்ரைட்டன் அப்படின்னு குறிப்பிடலாம். பிகாஸ் ஆஃப் இட்ஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சன். இது வந்து சூரிய குடும்பத்தில் இந்த நெப்டியூன் வந்து சூரிய குடும்பத்திலேருந்து ரொம்ப தொலைவில் இருக்கிறனால இது எப்படி காட்சியளிக்குது, ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது. அதனால தான் இதை வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா குளிர்ந்த கோள் அப்படின்னு சொல்கிறாங்க. நெப்டியூன் இஸ் ஒன் ஆஃப் த கோல்டஸ்ட் பிளானட் இன் த சோலார் சிஸ்டம். நெப்டியூன் பிளானட் வந்து கோல்டஸ்ட் பிளானட் அப்படின்னு குறிப்பிடலாம். த ஸ்ட்ரைக்கிங் ப்ளூ அண்டு ஒயிட் features of Neptune help to distinguish it from Uranus. இப்போ இந்த யுரேனஸ் கோளிலிருந்து இதை எது வந்து வேறுபடுத்தி காட்டுகிறது அப்படின்னா இந்த கோளில் காணப்படக்கூடிய நீலம் மற்றும் வெள்ளை நிறம் தான் வந்து இந்த யுரேனஸ் பிளானட்லேருந்து வேறுபடுத்தி காட்டுது. யுரேனஸ் பிளானட்டில் வந்து மீத்தேன் அதிகமாக இருக்கனால பச்சை கலரில் இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம். அதிலிருந்து வேறுபடுத்தி காட்டக்கூடியது இதில் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா நீலம் மற்றும் வெள்ளை நிறம் தான் வந்து யுரேனஸ் பிளானட்லேருந்து நெப்டியூன் பிளானட்டை டிஃபர் பண்ணி காமிக்குது. ஓகே, இன்னொன்று இந்த நம்ம யுரேனஸ் பிளானட் பார்த்தோம் இல்லையா, அந்த யுரேனஸ் பிளானட்டில் வந்து மொத்தம் 27 நேச்சுரல் சேட்டலைட்ஸ் இருக்குது. அந்த 27 நேச்சுரல் சேட்டலைட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த வில்லியம் ஷேக்ஸ்பியர் இருக்கார் இல்லையா, அவருடைய பெயராலையும் அதாவது அவரும் அலெக்சாண்டர் போப் இவங்களுடைய படைப்புகளில் உள்ள கதை மாந்திரங்கள் கேரக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய கதையில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பெயர் தான் வந்து இந்த நேச்சுரல் சேட்டலைட்டுக்கு வந்து சூட்டப்பட்டிருக்கு. அப்போ என்னென்ன பேர் சூட்டப்பட்டிருக்கு அப்படின்னா அதில் வந்து 5 பெரிய நிலவுகள் இருக்குது. நேச்சுரல் சேட்டலைட் 27 வந்து 5 பெரிய நிலவுகள் இருக்குது. அதுக்கு என்னென்ன பெயர் வந்து சூட்டப்பட்டிருக்கு அப்படின்னா மிராண்டா, ஏரியல், அம்ப்ரியேல், டைட்டானியா, இதெல்லாம் வந்து அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் நேச்சுரல் சேட்டலைட்டாக குறிப்பிடலாம். இதில் இந்த டைட்டானியா அப்படிங்கிறது தான் வந்து மிகப்பெரிய சேட்டலைட்டாக குறிப்பிடலாம். சரி, இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது என்ன அப்படின்னா த பிளானட்ஸ் அட் எ கிளான்ஸ். அதாவது பிளானட்ஸ் பற்றி நாம் பார்க்கலாம், ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம் கோள்களை பற்றி. இதை நீங்கள் பார்க்கும் பொழுது கையில் புக் வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து சன் இருக்குது. சன்னை சுற்றிலும் பாருங்கள் நீள்வட்ட பாதையில் 8 பிளானட்ஸ் வந்து சுற்றி வரதை உங்களுக்கு ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு 4 சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து மீன் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சன், அதாவது ஒவ்வொரு பிளானட்டும் சன்னிலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது வந்து ரெவல்யூஷன் பீரியட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இங்கே நிலா மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரொட்டேஷன் பீரியட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பிறை மாதிரி கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் மூன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சன்னுக்கு ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய பிளானட் வந்து மெர்க்குரி பார்க்கலாம். மெர்க்குரி வந்து 57.9 மில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் சன்னிலேருந்து இருக்குது. அது வந்து அதோடைய ரெவல்யூஷன் பீரியட் அப்படின்னு பார்த்தோம்னா 88 டேஸ். ரொட்டேஷன் பீரியட் அப்படின்னு பார்த்தோம்னா 58.7 டேஸ். அதோடைய மூன் பார்த்தோம்னா அதுக்கு நிலவுகள் கிடையாது. அதே போல் வீனஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா 108.2 மில்லியன் கிலோமீட்டரில் இருக்குது. அதனுடைய ரெவல்யூஷன் பீரியட் பார்த்தோம் அப்படின்னா 224.7 டேஸ் ஒன் ரெவல்யூஷனுக்கு. ரொட்டேஷன் பார்த்தோம் அப்படின்னா 243 டேஸ். அதனுடைய நேச்சுரல் சேட்டலைட் வந்து அதுக்கும் கிடையாது. எப்படி வந்து மெர்க்குரிக்கும் வீனஸ்க்கும் நேச்சுரல் சேட்டலைட் கிடையாது. அதுக்கடுத்து தேர்ட் பிளேஸில் இருக்கக்கூடியதுன்னா நம்மளுடைய எர்த் வந்து 149.6 மில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. அதோடைய ரெவல்யூஷன் பீரியட் அதாவது சூரியனை சுற்றி வருவதற்கு 365.3 டேஸ் எடுத்துக்குது. ஒன் ரொட்டேஷனுக்கு 23 hours 56 minutes 4 செகண்ட் எடுத்துக்குது. இதுக்கு ஒரே ஒரு சேட்டலைட் இருக்குது, அதுதான் மூன். அடுத்தது வந்து பார்த்தோம் மார்ஸ் பிளானட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா 227.9 மில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. அதோடைய ரெவல்யூஷன் பார்த்தோம்னா 687 டேஸ். ரொட்டேஷன் பார்த்தோம்னா 24 hours 37 minutes.
இதுக்கு வந்து 2 நேச்சுரல் சேட்டலைட்ஸ் இருக்குது. அடுத்த பிளானட் வந்து இது ஜூபிட்டர். ஜூபிட்டரோட எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குதுன்னு பார்த்தோம்னா 778.6 பில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ரெவல்யூஷன் பார்த்தோம் அப்படின்னா 1 ரெவல்யூஷனுக்கு 11.9 இயர்ஸ் ஆகுது. அடுத்து 1 ரொட்டேஷனுக்கு பார்த்தோம் அப்படின்னா 9 hours 51 minutes ஆகுது. இதுக்கு வந்து 67 நேச்சுரல் சேட்டலைட்ஸ் இருக்குது ஜூபிட்டருக்கு. அடுத்து சாட்டர்னோட டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சன் பார்த்தோம் அப்படின்னா 1433.5 மில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. அதோடைய ரெவல்யூஷன் பார்த்தோம் அப்படின்னா 29.5 இயர்ஸ். 1 ரொட்டேஷன் பார்த்தோம் அப்படின்னா 10 hours 14 minutes ஆகுது. அதோடைய நேச்சுரல் சேட்டலைட்ஸ் வந்து மொத்தம் 62 நேச்சுரல் சேட்டலைட்ஸ் சாட்டர்னுக்கு இருக்குது. அடுத்தது யுரேனஸ் பார்த்தோம் அப்படின்னா அது சாட்டர்னோட சூரிய மண்டலம் முடிவடைஞ்சிருச்சுன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் தொலைநோக்கி மூலமாக முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட பிளானட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த யுரேனஸை வந்து குறிப்பிடலாம். யுரேனஸ் வந்து சூரிய மண்டலத்தின் விட்டத்தை போல் 2 மடங்காக்கியது. ஏன்னா சூரிய மண்டலத்திலிருந்து அதாவது சூரியன்லேருந்து சாட்டர்ன் வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸு அதே அளவு சாட்டர்னுக்கும் யுரேனஸ்க்கும் அவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அப்போ யுரேனஸோட ஃப்ரம் த சன் வந்து யுரேனஸ் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 2872.5 மில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. அதோடைய ரெவல்யூஷன் பார்த்தோம்னா 84 இயர்ஸ். 1 ரொட்டேஷன் பார்த்தோம் அப்படின்னா 17 hours 14 minutes. இதுக்குடைய நேச்சுரல் சேட்டலைட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 27 இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நெப்டியூனோட டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சன் பார்த்தோம் அப்படின்னா 4495.1 மில்லியன் கிலோமீட்டர். அதோடைய ரெவல்யூஷன் பீரியட் பார்த்தோம்னா 164.8 இயர்ஸு. அப்புறம் 1 ரொட்டேஷன் பார்த்தோம் அப்படின்னா 16 hours 3 minutes. அதோடைய நேச்சுரல் சேட்டலைட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 14 நேச்சுரல் சேட்டலைட்ஸ் இருக்குது. ஓகே, இதெல்லாம் வந்து நம்ம கோள்களை வந்து அதோடைய டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சன்னு, அதுக்கப்புறம் அதோடைய ரெவல்யூஷன் பீரியடு, அதுக்கப்புறம் ரொட்டேஷன் பீரியடு, அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் மூன்ஸ் எத்தனை இருக்குது அப்படிங்கிறத இந்த பிக்சர் மூலமாக நாம் பார்த்தோம். இப்போ இன்றைக்கி கிளாஸ் இதோட முடிஞ்சுது. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா டுவார்ஃப் பிளானட்ஸ் பற்றி பார்க்கலாம். அதுக்கப்புறம் எர்த்தோட நேச்சுரல் சேட்டலைட் நிலா அதை பற்றி பார்க்கலாம். அப்புறம் ஆஸ்ட்ராய்ட்ஸ், காமெட்ஸ் இதை பற்றியெல்லாம் நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.